தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராகவும் இன்னும் சில தரப்புகளுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றொரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் ஜோனி மதுரநாயகம் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றச்சாட்டப்பட்ட அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் ஆஜராகினர். தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராகவும் இன்னும் சில தரப்புகளுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றொரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் ஜோனி மதுரநாயகம் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றச்சாட்டப்பட்ட அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் ஆஜராகினர்.
தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட இரு வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராகவும் இன்னும் சில தரப்புகளுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றொரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் ஜோனி மதுரநாயகம் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றச்சாட்டப்பட்ட அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் ஆஜராகியிருந்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் ஆஜராகினர்.